ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லட்சுமி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க பெரியண்ணன். வடிவேல் முருகனுக்கு அரோகராம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தேங்க்யூ அண்ணன். தேங்க்ஸ். எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் என்னும் பெரும் கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபடில் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. நால்வர் துதி தில்லையாச்சி சொல்றீங்களா? சொல்லிக்கிறேன். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழித் திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. இன்றைக்கு திருச்சதகத்தில் 9வது பாடல் ஆனந்த பரவசம். நேத்து ஆனந்தத்தை அழுந்தல் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆனந்தத்துக்குள்ள அப்படி மூழ்கி போயிருக்கிறது அப்படின்னு. அதே ஒரு பரவச நிலை. பரவச நிலைன்னா ஒரு நம்ம நினைக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா
அந்த ஆனந்தத்துல அந்த நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்து உருகங்கிற மாதிரி முதல்ல நம்ம அந்த மனசு கரையும் போது கண்கள்ல இருந்து தன்னால நீர் வடியும். அப்ப அதுதான் ஆனந்த கண்ணீர் இது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேல போகும்போது கண்கள் வந்து அதற்கு அடையாளமாக கண்ணீரை தாரை தாரையாக கொட்டும். சோ அப்படியே அதை ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம். அது மாதிரி இது ஆனந்த பரவசம், ஒரு பரவச நிலையில இருக்கக்கூடியது. ஆஹ் இந்த பரவச நிலை இறைவனுடைய அவரோடு இருந்த அனுபவத்தை நினைச்சு அந்த பரவசப்படக்கூடிய நிலையாக இங்க மாணிக்க வாசகரோட வரிகள் இருக்கு. ஆஹ் இங்க முதல் பாடல்ல இருந்து இந்த 10 பாடல்கள்லையும் ஒரே விதமான ஒரு ஒரு இதை அவர் வைக்கிறாரு. என்னன்னா இந்த முதல் பாடலை முதல்ல மீனிங் பார்த்துடலாம். விச்சக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய், இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்து உன்தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆண்டிடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே. பொய்யான இவ்வுலகில் அன்பின் விதை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே என்னை இங்கு வைத்தாய். இது விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். அதாவது இங்க ஒரு 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 இதை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீ என்னை இங்க, அதாவது இப்போ ஒரு பிரளயம் ஒண்ணு வருது அப்படின்னா நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம். பிரளயம் வரும்போது ஒரு படகு எடுத்து கொண்டு வந்து அதுல எல்லா இதுல இருந்தும் ஒரு தாவரங்கள்ல, எல்லா விதமான தாவரங்கள்ல இருந்தும் ஒரு செடி, அப்புறம் எல்லா விதமான விலங்குகள்ல இருந்தும் ஒன்னொன்னு எடுத்துட்டு இந்த கப்பல்ல நீ ஏறி வந்துடு, இதுதான் கடைசியா, அப்புறம் திரும்ப உலகம் ஆரம்பிக்கும் போது இதை வச்சுதான் மறுபடியும் உலகம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னு அந்த ஒரு கதை ஒண்ணு வரும். அது போல அது மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு விதை வேணும்னு சொல்லி நீ எங்க ஏதோ ஒரு இதுக்காக எனக்கு இங்க இந்த விதை வேணும்னு சொல்லி நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோ, அதனாலதான் நீ என்னை கூப்பிடாம போயிட்டியோ அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து இவர் இங்க சொல்றார். தகுதியுடைய அடியார் அனைவரும் உன் திருவடியை சேர்ந்து விட்டனர். தகுதி உள்ளவர்கள் எல்லாருமே இங்க தகுதி உள்ளவர்கள்னு மாணிக்கவாசகர் சொல்றது வந்து பக்குவப்பட்ட அடியார்கள் எல்லாரும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வருது. தகுதிங்கிறது வேற, பக்குவங்கிறது வேற அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவர் வந்து தகுதியை பார்த்து கருணை கொடுக்கல, கருணையை வந்து தகுதியை பார்க்காமல் அவருடைய அருளை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனா அவர் அடி வந்து சேர்றதுக்குங்கிறது நம்மளா கேட்டாதான் கொடுக்கிறாருங்கிறத பார்த்தோம். முக்தி மட்டும் நம்ம தான் எடுத்துக்கணுமா, அது அந்த இடத்துலதான் இருக்குமா, இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் எடுத்து கொடுக்க மாட்டாரா. அவர் வந்து எடுத்து கொடுக்க மாட்டார். அப்ப இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல ரொம்ப அழகான ஒரு நாமம் இருக்கு, பவானி அப்படின்னு. அதுக்கு ஆதிசங்கரர் வந்து சௌந்தரிய லகரியில ரொம்ப அழகா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். அதாவது பவானி அப்படின்னா பவானித்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நான் வந்து உன்னைய வணங்குறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த முக்தி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை பவானிங்கிறது ஆதிசக்தியினுடைய ரூபம், அது பரம்பொருளினுடைய ரூபமாக தான் சொல்லப்படுது. அப்படி எனக்கு முக்தி வேணுங்கிறத மனசுல நினைச்சு அந்த நாமத்தை அப்படின்னு உச்சரிக்கும் போதே அந்த முக்தியை தூக்கி அந்த பக்தர்கிட்ட கொடுத்துட்றாளாம் அவ. உடனே சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, அது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா. மும்மூர்த்திகள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, தேவர்கள் எல்லாம் காணாம தேடுறாங்க, வேதம் சொல்லி சொல்லி மயங்கி போய் கிடக்கு, சொல்ல முடியாம மயங்கி போய் கிடக்கு. அந்த பரம்பொருளோட அந்த முக்தி பதத்தை அடையிறதுக்கு எத்தனை பேர் தவமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி நீ ரொம்ப இலகுவா தூக்கி கொடுக்கறியே, அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன முடிக்கிறாங்கிறத கூட நீ பாக்கல, அந்த வார்த்தை என்ன முடிய போகுதுங்கிறத கூட நீ பாக்கல. ஓ, இததான் கேட்க வந்துட்டானோன்னு நினைச்சு ஆசையில அப்படி எடுத்து கொடுத்துறாள். ஏன்னா முக்தின்னு கேட்கறவங்களே யாருமே கிடையாது. எனக்கு வந்து நான் உன் அடி வந்து சேர்றேன் அப்படின்னு கேட்கறவங்க
அவ்வளவா யாருமே கிடையாதாம். அதனால அந்த மாதிரி யாரு அப்படிங்கறத தான் அவளும் பார்த்துக்கிட்டே இருக்காளாம். அந்த பரம்பொருளும் பார்த்துக்கிட்டே இருக்குதாம். அதனால அத கேட்கும்போதே உடனே எடுத்து குடுத்தர்றா அப்படின்னு அங்க ஆதிசங்கரர் அது அது செல்ல கோவமாக கடிந்து கொள்கிறார் அந்த சௌந்தரிய லஹரி பாடல்ல. இப்போ இங்க வந்து எனக்கு அந்த பக்குவம் இல்ல போல் இருக்கு. உன்னைய வந்து நான் அடையணுங்கிற எண்ணம் எனக்கு அந்த மாதிரி உண்மையா இருந்திருந்தா, இங்க மாணிக்க வாசகரோட அந்த நம்பிக்கை என்ன எப்படி இருக்கு? அது அது ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில இருக்கு. என்னன்னா, அவர் என்னைய விட்டுட்டு போயிருக்காருன்னா, அப்ப என்கிட்ட ஏதோ ஒண்ணு இன்னும் பக்குவப்படாம இருக்கு. அப்படிங்கிறதுல அவர் நம்புறார். ஏன்னா, அ டிவைன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். அவர்கள் வந்து நோக்கத்த தான் பார்க்கறாங்க. அந்த பரம்பொருளானது எந்த ஒரு செயலையும் வெளியில உள்ள வடிவத்தை பார்ப்பதே கிடையாது. அதன் நோக்கம் என்னவாக இருக்கு? வெளியில அது வேறு விதமாக தெரிஞ்சாலும், அதனுடைய நோக்கம் நல்லத நெனச்சு பண்ணதா இருந்தா, அதற்கு நற்பலனே குடுக்குறாங்க. அதே வெ வெளியில நல்லதா பெரிய நல்ல விஷயமா தோற்றத்திற்கு தெரிஞ்சாலும், அதனுடைய நோக்கமானது ஒரு வஞ்சக எண்ணமாக இருந்தால், அதனுடைய பலனே கொடுக்கப்படுது. இதுதான் வந்து அம் பரம்பொருளினுடைய தீர்ப்பாக இருக்கு. அப்போ அப்படி இருக்கிறதுனால, ஒருவேளை நான் உன் மேல அன்பா இருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் உன்னைய வந்து சேரணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அது ஒருவேளை உண்மை இல்லையோ! அப்ப மாணிக்கவாசகருக்கு எப்பேர்ப்பட்ட நம்பிக்கை அந்த இறைவனுடைய அம் நடப்பின் மீது அவர் அவர் நடத்தக்கூடிய அந்த நடப்பின் மீது அவருக்கு எப்படி ஒரு நம்பிக்கை? அதனால தான் இப்படி ஒரு கேள்விய கேட்கிறாரு அவரு. எனக்கு தகுதி இல்ல. தகுதியுடைய அடியாரெல்லாம் அங்க வந்துட்டாங்க. தகுதிங்கிறது இங்க பக்குவம் இல்ல. நான் உன்னைய வந்து அடையணும்னு நினைக்கல நானு. அப்ப நான் மட்டும் பயத்தால் துடிக்கிறேன். ஆரூர் பிச்சை தேவா, பிச்சை தேவா எல்லாருக்கும் பிச்சை அளிக்கக்கூடியவனே. ஆம், அதாவது கோயில் வாசல்ல இந்த இந்த கதை ரொம்ப என்னை பாதிச்ச கதை அது. கோயில் வாசல்ல அன்னதானம் கொடுத்து கொண்டிருந்தார்களாம். அப்போ ஒரு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போனாங்களாம். அப்போ ஒரு ஒரு பிச்சைக்காரர் வந்து அவருக்கு முதல்ல வாங்குனாராம். அப்புறம் மறுபடியும் வந்தாராம், எனக்கு என் புள்ளைங்களுக்கு 2 வேணும் அப்படின்னு கேட்டாராம். சரின்னு திரும்ப குடுத்தாங்களாம். அப்புறம் அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்களாம். அப்புறம் திரும்ப வந்து கேட்டாராம். "எத்தன தடவ தான் ஐயா வந்து வந்து கேட்ப? நீர் எத்தன தடவ வந்து கேட்ப?" அ அப்படின்னு சொன்ன உடனே அவரு பேசாம போனாராம். அப்ப பக்கத்துல இருந்த ஆ சிவ அடியார் அடியார் கேட்டாராம், நாம் எல்லோரும் உள்ள போய் அவர்கிட்ட எத்தனை தடவைன்னாலும் திரும்ப திரும்ப போய் பிச்சை தானே கேட்கிறோம். அவர் இல்லைன்னு சொல்லாம குடுக்குறாரே. நாம் மேல போய் அவர்கிட்ட இறைவன் கிட்ட பிச்சை கேட்கிறோம். இவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு. ஏன் எத்தனை தடவை வந்தாலும் என்ன குடுத்தாதான் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ அதுதானே உண்மை. நம்ம எல்லாரும் இறைவன் கிட்ட போய் கேட்டதையே கூட நெறைய தடவ கேட்போம். ஆ அது நிறைவேறினாலும் திரும்ப இன்னொரு தடவையும் நம்ம கேட்போம். அது அது போக நமக்கு பல ஆசைகள், பல இது வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப எல்லோருக்கும் பிச்சையிடக்கூடிய தேவா, பிச்சை தேவா, நான் செய்கேன் பேசாயே! நீ வாய தொறந்து சொல்லுப்பா, ஒரு வழி சொல்லுப்பா, எனக்கு பேசுப்பா அப்படின்றாரு. இத நம்ம சொல்லலாம். ஆ உமா சிவகுமார் சைன் பண்ணியிருந்தாங்க. நன்றி மீனா. திருச்சிற்றம்பலம். விச்சு கேடு பொய்க்காகாதென்றிங்கேனை வைத்தாய், இச்சை காணார் எல்லாம் வந்து உன் தாள் சேர்ந்தாய், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என் நான் செய்கேன் பேசாயே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. அடுத்த பாடல். பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியானே. ரொம்ப அழகான வரிகள். பேசப்பட்டேன் நின் அடியாரில். ஒரு காலத்துல உன்னோட அடியார்னு என்னை சொன்னாங்கப்பா. ஏன்னா இப்ப அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. நான் உன்னை வந்து சேரலையே அப்படிங்கறதுனால, ஒருவேளை இப்ப அப்படி இல்லையோ அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி சொல்றாரு. பேசப்பட்டேன் நின் அடியாரில். முன்னாடி ஒரு காலத்துல நானும் உன் அடியார்னு எல்லாரும் சொன்னாங்க. திருநீரே பூசப்பட்டேன். அதை நினைச்சு நானும் திருநீரெல்லாம் பூசி உன் அடியாருன்னு நினைச்சு நானும் திருநீரெல்லாம் பூசி எல்லாம் இருந்தேன். பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். சிலர் வந்து என்னைய புகழ்ந்தாங்க, அடியார் அப்படின்லாம் சொன்னாங்க. சிலர் ஏசினார்கள்.
இவன் வந்து ஏமாத்துறான், இவன் இப்படி பண்றான் அப்படின்னு ஏசினார்கள். ஏன்னா மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் நமக்கு இப்ப எல்லாம் நம்ம அவர் வந்து உணர்ந்துட்டோம். அங்கே இறைவனே வந்து நேர்ல வந்து ஆட்கொண்டார். அப்படி அந்த நாடகத்தெல்லாம் அவர் நடத்தி காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே மாணிக்க வாசகரை ஒத்துக்கிட்டோம். அதனால நம்ம இப்ப அவர் மேல ஒரு துளி இது கூட நமக்கெல்லாம் கிடையாது. நம்ம அவரை எங்கேயோ வச்சிருக்கோம். நம் மனங்களில் அவரை எங்கேயோ வச்சிருக்கோம். ஆனா அவர் அவர் வாழ்ந்த காலத்துல, அவர் இருக்கும் காலத்துல அத வந்து எல்லோரும் நம்பல இல்லையா? அவர் வந்து அமைச்சராக இருந்து அவரு குதிரை வாங்க போறேன்னு சொல்லி போய் அந்த காசை எடுத்துட்டு போய் கோயில் கட்டி கடைசியா ஒற்றர்கள் வந்து ராஜா கிட்ட சொல்லி அவர் வந்து குதிரையெல்லாம் வாங்கல. அவர் அந்த பணத்தை எல்லாம் வேற எதுக்கும் செலவிடுறாரு அப்படின்லாம் சொன்ன போது அவரை சிறையிலும் அடைக்கிறாங்க. இப்படி அதாவது 2 விதமாகவும் இருக்கு. அந்த அந்த உண்மை பொருள் என்ன என்பதுங்கிறது எல்லாராலையும் நம்ம உண்மையா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அதை உணர்வாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நம்ம உண்மையாங்கிறது அதாவது அடியாரா இருக்கோங்கிற அந்த அர்த்தத்துல சொல்ல வரோம். அப்போ இறைவனுடைய அடியாரா அவர் இருக்காரு அப்படிங்கிறத வந்து எல்லாராலும் உணர முடியல. சிலர் உணர்ந்தாங்க, சிலர் ஏசினார்கள். இனி படுகின்றது அமையாததால் இன்னுமே இந்த இப்படி பேச்சு கேட்கறது அப்படி பேச்சு கேட்கறது இதெல்லாம் எனக்கு இனி வேண்டாம், இதெல்லாம் என்னால கேட்க முடியல. அதுவும் இந்த உலக நடப்புக்குள்ள என்னால இருக்க முடியல. அதனால உன்னுடைய தாளை வந்து அடைஞ்சிடணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆட்பட்டேன். நீ என்னை ஆட்கொண்ட, நான் இப்ப நானே வந்து உனக்கு ஆள ஆனேன்னு நானே ஆட்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன் அடியேனே அப்படின்னு சொல்றாரு. இதுல எங்க எல்லா பாடல்லையும் அவர் சொல்றது வந்து உன்னையும் பொய்யையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா, என்னோட கொஞ்சம் பொய் இருக்கு போல் இருக்கு. அதனாலதான் நீ என்னைய விட்டுட்டு போயிட்டங்கிறதுனால நிறைய பாடல் வரிகள்ல இந்த இந்த ஆனந்த பரவசம் முழுக்கவே என்னையும் பொய்யையும் சேர்ந்து விட்டுட்டு போயிட்ட, நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் இந்த பாடலை படிக்கலாம். அருண் படிங்க. பிரம்பலம் பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே, பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியானென்று, ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால், ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அருண். அடுத்தது, அடியேன் அல்லேன் கொல்லோ, தான் என்னை ஆட்கொண்டில்லை கொல்லோ. நான் உனக்கு அடியவன் இல்லையா? அவருக்கு சந்தேகமா கேக்குறாரு. ஒருவேளை நான் அடியவன் இல்லையோ, நீ என்னை ஆட்கொண்டதெல்லாம் நிஜம்தானா? இல்ல அது அப்போ இருந்தது இப்போ இல்லையோ? நான் உனக்கு அடியவன் இல்லையோ? நீ என்னை ஆட்கொள்ளவில்லையோ? அதுவே சந்தேகமாயிடுச்சு இப்போ. நீ என்னை ஆட்கொள்ளவில்லையோ? மற்றவர்கள் உன் தாழ் சேர நான் மட்டும் இந்த மும்மலம் நிறைந்த உடலை நீக்க முடியாமல் தவிக்கிறேன். சிவலோகா, உன்னை காணும் வழி அறியேனே. ஏன்னா நீ தில்லைக்கு போ, அங்க வந்து என்னை நீ சேருவ அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து குருநாதர் கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு உனக்கு செய்ய வேண்டிய பணி இருக்கு, நீ தில்லைக்கு போ, அப்புறம் அங்க வந்து நான் உன்னை வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இங்க தில்லையில தான் இருக்காரு அவரு. அப்ப இங்க தில்லையில இருக்கிறதுனால இன்னும் அவர் வரக்கானோ அப்படிங்கிறதுக்காக, அப்போ நான் உன் அடியவன் இல்லையோ, நீ என்னை ஆட்கொள்ளவே இல்லையோ, நான் சும்மாதான் நினைச்சேனோ அப்படிங்கறது மாதிரி நான் மட்டும் இந்த மும்மலம் நிறைந்த உடலை நீக்க முடியாமல் தவிக்கிறேனே. சிவலோகா, உன்னை காணும் வழி அறியேனே. எந்த வழியில வந்து உன்னைய சேர்றதுன்னு எனக்கு தெரியலையே, நீயே வந்து கூப்பிட்டால் ஒழிய நான் உன்னை அடைய முடியாதே அப்படிங்கறது சொல்றாரு. ஒரு உரிமை கலந்த கோபமாக இருக்குது. கோபம்னு சொல்ல முடியாது, ஒரு உரிமையா கேட்கறது, தன்னுடைய இயலாமையோட உரிமையா கேட்கக்கூடிய வரிகளாக அமைந்திருக்கு. சாமண்ண சிவாதிருச்சிற்றம்பலம். அடியேன் அல்லேன் கொல்லோதான் எனையாட்கொண்டு இலை கொல்லோ, அடியார் ஆனார் எல்லாரும் வந்து உன்தால் சேர்ந்தார், செடிசேர் உடலும் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. நல்லா அடுத்தது, காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும், உன்னை காணும் வழி தெரியவில்லை, அன்று என்னை காட்டி ஆட்கொண்ட நீ இன்று என்னை இப்படி படுத்தலாமா? அதாவது அன்னைக்கு நீ என்னை
அன்னைக்கு நீ எனக்கு வந்து காமிச்ச, நீ வந்து என்னைய காமிச்ச. இன்னைக்கு நான் என்ன தேடியும் உன்னைய வந்து பார்க்க முடியலையே. இப்படி காணாம என்னை நீ அ அதாவது அ வாட்டுகிறாயே, அந்த இதுல சொல்றாரு அர்த்தத்துல. பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஏன் என்னை இப்படி இது பண்ற அப்படிங்கறது மாதிரி. என்ன பரஞ்சோதி. ஆணே பெண்ணே ஆரமுதே. ஆண் பெண் என யாவற்றையும் கடந்த அமுதே. இது எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய தன்மையை காமிச்ச. ஆறு அமுதமாக இருக்கக்கூடிய தன்மையை காமிச்ச. அத்தா செத்தே போயினேன். ஏன் நான் இல்லா நாயினேன். என் கொண்டு எழுகேன் எம்மானே. நாயை போன்ற நான் எதை பற்றி கொண்டு எழுவேன். இப்படி நீ என்ன காமிக்காமே இருந்தேன்னா, உன்னுடைய திரும்ப உன்னை நான் பார்க்காம இருந்தேன்னா எதை பற்றி கொண்டு திரும்ப உன்கிட்ட வந்து சேருவேன் நானு அப்படிங்கிற ஆற்றாமையாக சொல்றாரு. இதுவும் சாமன் என்ன போட்டிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். காணும் ஆறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தே செத்தே போயினேன். ஏன் நான் இல்லா நாயினேன். என் கொண்டெழுகேன் எம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. அடுத்தது. மான்னேர் நோக்கி உடையாள் பங்கா மறையீறு அறியா மறையோனே. தேனே அமுதே சிந்தைக்கு அறியோய். சிறியேன் பிழை பொறுக்கும் போனே சிறிதே கொடுமை பறைந்தேன். சிவமாநகர் குறுகப் போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. இதுல சொல்றாரு. உமையவள் பங்கனே வேதங்களுக்கு எட்டாதவனே. சிறியேன் செய்த பிழைகளை பொறுக்கும் அரசே. நான் நிறைய தப்பு பண்ணேன், அதையும் நீ பொறுத்துக்கிட்டுதான் என்னை ஆட்கொண்டாய். அப்ப நான் சிறியேன், நீ தப்பு பண்ண இது வரைக்கும் பொறுத்த ஆட்கொண்டாய். பொறுத்துதான் ஆட்கொண்டாய். உன் அடியார்கள் சிவபுரத்திற்கு சென்று விட்டார்கள். நானும் என் பொய்யும் மட்டுமே வெளியே தங்கிவிட்டோம். உன் அடியார்கள் எல்லாம் உன்னை போற்றியவர்கள், உன் தொண்டர்கள், சிவ தொண்டர்கள் எல்லாரும் சிவபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நானும் என்னுடைய பொய்யும் மட்டும் இங்க இருந்து போயிட்டோம். எங்களையும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தான் இன்னும் குறையோட இருக்கிறேன், இந்த மாசோட இருக்கிறேன் நானு அப்படிங்கறதுதான். நானும் இந்த பொய்யும் மட்டும் தங்கி போயிட்டோம்பா அப்படின்னு சொல்றாரு. இப்படி கூட சொல்லி இறைவனை வேண்டலாமா அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு அவரு சொல்றாரு. சோ பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில சொல்றார். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை. நீ வந்து இதே நம்ம கந்த சஷ்டி கவசத்திலையும் சொல்றோம். என்னுடைய பிழை நீதான் என்னைய என்ன அந்த வரிகள் வரும் எனக்கு ஞாபகம் இல்ல. சஷ்டி கவசத்திலையா? சஷ்டி கவசத்துல என்னுடைய குறைகளை நீந்தான் தாய் தாயும் தந்தையும் நீ நான் செய்த குறையெல்லாம் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை செய்யும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன். அந்த வரிகள் தான். பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன். நான் இப்படி குறைகளோட எல்லாம் பிறந்திருக்கேன்னா என்னை பெற்றது நீதானே. இதே வரிகள் இதுல வரும். மண்ணாளும் பூதமோடு பூதம் நீ அப்படின்னு அந்த பாட்டு, நடராஜர் பாட்டு ஒண்ணு வரும். அவரும் அப்படியே அத இப்படியே சொல்லுவாரு. என்கிட்ட இதெல்லாம் இந்த குறைகள் எல்லாம் இருக்கு, ஆனா நீ என்னை பெற்றவன் நீ தானே. என்னுடைய குறைகள் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, இதை போக்கிக்க எனக்கு வழி தெரியல. இப்ப யாரு எனக்கு வந்து உதவுவா? நீ தானே உதவணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு. இப்போ எப்படி பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து எனக்கு பண்ண தெரியல, நான் இப்படி எனக்கு இருக்கு, நீ தான் எனக்கு பண்ணணும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அபவ் அண்ட் பியாண்ட் போய் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி என்னுடைய பொறுப்பு உன்னோடது, நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும். இது இன்னொரு வகையாவும் எப்படி பார்க்கலாம்னா, எப்படி அந்த குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் பாக்ஸை காமிச்சா அதுவே கையை விட்டு உள்ள இருந்து சாக்லேட் எடுத்தா அது கைக்கு அளவுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஆனா அதே நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா யாரு கொடுக்குறாங்களோ
நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணுங்கிற அந்த தன்மை அந்த குழந்தைக்கு வர்றதுங்கிறதே எவ்வளவு பெருசு. அப்ப அதுக்கே அந்த பரிசை கொடுக்கலாம். ஏன்னா அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி உள்ள கைய விடாம நீங்களே எனக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கொடுக்கக்கூடியவருடைய கையும் மனமும் எவ்வளவு பெரிதாக இருக்குதோ, அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு போய் சேரும். அதுபோல அவன் இறைவனுடைய ஆம், கருணை கருணைங்கிறது அவனுடைய இதுங்கிறது வந்து அளவில் அடங்காதது. அப்ப நீ எனக்கு கொடுக்கணும், நீ தான் என்னைய சேர்க்கணும், என்னுடைய பொறுப்பு நீதான் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த பாடலா இருக்கு. நடராஜர் பத்துல வந்து பேதாதி பேதம்னி பாதாதி கேசம்னி பெற்ற தாய் தந்தை நீயே எண்ணறிய ஜீவ கோடிகளை ஈன்ற அப்பனை என் குறைகள் யார் குறைப்பேன் உம் ஈசனே சிவகாமின் ஈசனே. ஈசனே சிவகாமி ஈசனே. ஆமா அந்த பாடல்ல பின்னாடியும் வரும் ஆச்சு. அவர் வந்து அவரை யாரோ ஏதோ சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை எழுதினவரு யாரோ சொல்லிடுவாங்க. சொன்னதுல அந்த ஒரு வேகத்துலதான் அந்த பாடலையே அவர் வந்து எழுதியிருப்பாரு. எனக்கு சரியா அந்த ஸ்டோரி இப்போதைக்கு ஞாபகம் இல்ல. ஓ, there's the third song நினைக்கிறேன். நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் நின் செவியில் மந்தமுண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ. அதுதான். எனக்கு வந்து ஸ்கில் இல்ல. எனக்கு உன்னைய புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இல்ல. ஆனா அப்படி அந்த ஸ்கில் இல்லாம படைச்சது யாரு? நீ தானே. அப்போ மக்கு பிள்ளைன்னா அப்ப என் மேல உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருணை இருக்கணும்ல அப்படின்னு கேக்குறதுதான். அப்படி ஒரு ப்ளீஸ் பண்றதுதான். ஏன்னா நல்லா எந்திரிச்சு அந்த புள்ள தன்னையே நல்லா பாத்துக்கும் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாக்கு அந்த பிள்ளைய பத்தி கவலையே படமாட்டோம். ஆனா இதுக்கு வந்து பசிச்சா கூட கேட்டு வாங்கிக்க தெரியாதுன்னா அந்த பிள்ளைய பத்தி தான் எந்நேரமும் நினைப்பு இருந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு ரெக்வஸ்ட வைக்கிறது தான் இங்க இருக்கு. ரொம்ப அழகான இது. இதை படிக்கலாம். மீனாட்சி அண்ணா. மகனேரோக்கே உமையால் பங்கா மறையறியா மறையோனே தேனே அமுதே சிந்தை கரிய சிறியேன் பிழை பொறுக்கும் கோணே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குருக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேன் போலவே இருந்தது. தேங்க்யூ மீனா. முடிஞ்சா உங்களோட ஆடியோவும் குரூப்ல போட்டு விடுங்க. அடுத்த பாடல். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. மெய்யான அன்பு இல்லாததால் நானும் என் பொய்யும் இங்கேயே தங்கிவிட்டோம். ஆனால் உன் திருவடியை தவிர வேறொன்றையும் அறியாத மெய்யடியார்கள் முறைப்படி உன்னை வணங்கி உன் திருவடியை அடைந்து விட்டார்கள். அதாவது மெய்யடியார்கள்னா அவனுடைய பாதத்தை தவிர வேற எதையுமே நினைக்காதவர்கள். உண்டு உறங்கி ஒவ்வொரு தடவையும் சொல்றாருல, உண்டு உறங்கி இருந்தேனே, அப்பனா எனக்கு பசி வருது, எனக்கு தூக்கம் வருது, அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா அந்த இறைவனுடைய நினைப்பு இல்லாததுனாலதான் இது வருதோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அப்ப மெய்யடியார்களுக்கு உன்னுடைய திருவடியை தவிர வேற எந்த நாட்டமும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருந்த மெய்யடியார்கள்லாம் உன்னைய வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லாமல் இருந்ததுனாலதான் என்னோட பொய்யையும் என்னையும் விட்டுட்டு மெய்யான அன்பு இல்லாததால் நானும் என் பொய்யும் இங்கேயே தங்கிவிட்டோம், இங்க இருந்து போயிட்டோம்ப்பா, எங்களையும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அமுதா அசோக். ஒரு நிமிஷம் அமுதா. இப்ப பாரு. சிவா திருச்சிற்றம்பலம். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறிவேன் என்னை சேர்ந்தடியார் மற்ற ஒன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ சோ மச் அமுதா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த பாடல் தாராய் உடையாய்.
7வது பாடல். தாராய் உடையாய் அடியேற்கு உன்தாள் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊரா மிளைக்கக் குருட்டு ஆ மிளைத்தாங்கு உன்தாள் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. என் தலைவனே, உன் திருவடி அன்பை தந்தருள்வாய். ஊர் பசுக்கள் கத்தும்போது அதை பார்த்து குருட்டு பசுவும் கத்துவது போல உன் அடியார் அழுவதைக் கண்டு அன்பே இல்லாத நானும் அழுது கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்றாரு? அதாவது அவர்களெல்லாம் உன் அடியார்கள் எல்லாம் உன் தாள்ல இருந்து கொண்டு சிவபுரத்துல உன்னுடைய அடிக்கு கீழே இருந்து கொண்டு அது தெரிஞ்சு அதனால அவர்களெல்லாம் உன்னை போற்றி பாடி அப்படி பண்றாங்க. ஆனா எனக்கு தெரியாது. அது ஊர் பசு கத்துவதை கேட்டு குருட்டு பசு எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுவும் சேர்ந்து கத்துச்சாங்க. ஏதோ ஒண்ணு அப்படின்னு சேர்ந்து கத்துச்சான். அது போல நான் உன்னுடைய அருளை பெறல. ஆனா எல்லாரும் பண்றத பார்த்து நானும் பண்ணணும்னு சேர்ந்து உண்மை இல்லாம நானும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல் இருக்கு. ஏன்னா எனக்கு இப்ப அழுகையெல்லாம் வருது, இதெல்லாம் வருது அப்படின்னா அது உண்மை இல்ல போல. எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கு போல அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப இந்த பாடல் முழுக்கவே அப்படிதான் சொல்றாரு. இதுலதான் ரொம்ப நமக்கு ஒரு ஃபேமஸான லைன், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச லைன் அந்த கடைசி பாடல்ல வருது. இந்த வரிகளை படிக்கலாம். தாராய் உடையாய் பெரியன். தாராய் உடையாய் அடியேற்குன் தாழ்கினையன்பு பேரா உலகம் புக்காரடியார் புறமே போந்தேன் யான் ஊராமிளைக்க குருட்டாமிலை தாங்கும் தாழ்கினையன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டழுகேனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணே. தேங்க்யூ. அடுத்தது, அழுகேன் நின்பால் அன்புமாம் மனமாய் நெருப்பில் பட்ட மெழுகு போல் உருகும் அடியார்களோடு சேர்ந்து உன்னை தொழாமல் வீணாக பிறந்து விட்டேன். இப்பொழுது அழுது புலம்புகிறேன். எதை கொண்டு உன்னை நான் வணங்குவேன்? இதுல எப்படி இந்த நம்பிக்கை இறைவன் மேல எப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இன்னும் நம்மளை கூப்பிடல. அப்ப நமக்கு ஏதோ இன்னும் குறை இருக்கு, நமக்கு ஏதோ இன்னும் பக்குவப்படல, நம்ம இன்னும் பக்குவப்படல. அவரை குறை சொல்லக்கூடாது, நம்ம இன்னும் பக்குவப்படல அப்படிங்கிறது. இது திடீர்னு வந்துருமா அப்படின்னு கேட்டா அவரையே தான் ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு படிப்பினையாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கத்துக் கொடுக்கிறாருங்கிறத நம்மளுடைய குரு இதுல நம்ம பார்க்கலாம். அது மகாபெரியவருடைய ஒரு டிவோட்டியினுடைய கதையில வருது. 2 கதையை பார்க்கலாம். ஒரு இது என்னன்னா, புதுசா ஒரு பையன் அணுக்கு தொண்டரா சேர்ற மடத்துல. அப்படி சேரும்போது அணுக்கு தொண்டர்கள் எல்லாம் எப்போதுமே பெரியவளோட பக்கத்துல படுத்துக்கிறது வழக்கம். பெரியவ தரையில தான் படுப்பாங்க. அவருடைய அந்த இத துணிய விரிச்சிட்டு அது தரையில தான் படுத்துக்கிறாங்க. அதோட கூட சேர்ந்து அங்க அணுக்கு தொண்டர்கள் 5-6 பேர் அங்க கூட படுத்துக்குவாங்க போல. இந்த பையன் சேர்ந்த போது பெரியவர் சொல்றாரு, இவனை அந்த அடுப்படியில போய் படுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பையனுக்கு ரொம்ப ஏன் நம்மள மட்டும் அடுப்படியில போய் படுக்க சொல்றாங்க? எல்லாரும் இங்க பெரியவளோடயே படுத்திருக்காங்க. நம்மள மட்டும் அங்க போய் படுக்க சொல்றாங்க. எப்படி இப்படி இப்போ ஒரு புது பொண்ணு வீட்டுக்கு வந்தா வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டா உடனே நம்மள டிஃபரன்ஷியேட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துரும்ல. அந்த மாதிரி அது ஒரு புது இடம், ஆளுங்களை தெரியாது, அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு நிலை தானே அது. அப்போ நம்மள மட்டும் தனியா போய் படுக்க சொல்றாங்க, டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஒரு இதுவா இருந்ததாம். அடுத்த நாளும் இல்ல நீ போய் அடுப்படியில படுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இப்படி அடுத்த நாள் பார்த்தா அவனுக்கு தூக்கமே வரலையாம். நைட் எல்லாம் தூங்காம அப்படியே மறுநாள் காலையில முகமெல்லாம் வீங்கி போய் அந்த மாதிரி வர. அப்போ அவன் முகத்தை பார்த்த உடனேயே பெரியவா சொன்னாராம், இன்னும் உனக்கு நான் உன்னைய மட்டும் தனியா போய் படுக்க சொல்றேன்னு உனக்கு ரொம்ப வருத்தமோ அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியவா அப்படின்னு சொல்றானா.
அப்ப சொன்னும்போது, "அது இல்லடா தம்பி, இங்க இருக்கிற என்னோட கூட இருக்கவங்களுக்கெல்லாம் இங்கே இருந்து பழக்கம். நாங்க படுக்கிற இடத்துல ரொம்ப கொசு கடிக்கும். நீ இப்ப தானே வந்திருக்க. உனக்கு அந்த கொசு கடியெல்லாம் தாங்க முடியாது. அடுப்படின்னா அ வார்மா இருக்கும். அங்க கொசு வராது. அவ்வளவா கொசு கடி இருக்காது. அதனால தான் நான் அங்க போய் உன்னைய படுக்க சொன்னேன்." அப்படின்னு சொன்னாங்க. இத வந்து இறைவன் வந்து நடமாடும் தெய்வமா, நடமாடும் தெய்வம் பெரியவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நடமாடும் தெய்வமா இருக்கும்போது வாயை திறந்து சொன்னாதான் அவருடைய அருள் என்னன்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த பையனுடைய மனம் வந்து நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, எப்பேற்பட்ட ஒரு கருணை, நம்ம இப்படி இப்படி தப்பா நினைச்சு நம்மளுடைய மனசுதான் அதை தப்பா நினைக்க வைக்குது அப்படின்னு. அப்ப அவர் என்ன செய்தாலும் அது வந்து அதுல ஏதோ நமக்கு ஒரு நன்மை இருக்கும். நம்ம மத்தவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு ஒண்ணு நடக்குதா, அதுக்கு நமக்குன்னு ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கறதுல ஆழ்ந்த நம்பிக்கை. இது இப்படி இருக்கும் பட்சத்துல இன்னொரு கதை ஒண்ணு. இதே பெரியவா ஸ்டோரியில ஒருத்தர் வந்து மடத்துல இருக்க ஆட்கள் எல்லாரையும் தூஷிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. ஐ மீன் திட்டி பேசிக்கிட்டே இருக்காரு. யாரா இருந்தாலும் திட்டி திட்டி பேசிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப கடுமையான சொற்களை வந்து பயன்படுத்துறாரு. அந்த சொற்களை காது கொடுத்து கூட கேட்க முடியல யாராலையும். பெரியவர் இருக்கும் போதும் அவர் அப்படிதான் பேசுறாரு. அப்ப இத தாங்க முடியாம சரி பெரியவா இருக்கும்போது பேசினா பெரியவர் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு எல்லாரும் பேசாம இருக்காங்க. ஆனா பெரியவர் ஒண்ணுமே சொல்லல. அப்ப ரொம்ப நாள் இத பார்த்துட்டு தாங்க முடியாம கொஞ்சம் பேர் போய் சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் இப்படி பேசுறாரு. நீங்க சொன்னா அவர் அமைதியாயிடுவாரு. அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்னா, "இல்ல நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க பெரியவர். ஏன் அப்படிங்கும்போது, எதனால சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அம் குரு சொல்லி அதை தட்டுனா, அதை செய்யாமல் போனா, அது பெரிய பாவமாம். குருவினுடைய கட்டளையாக வந்து குருவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அத வாங்கி அதை செய்யாமல் போனால் பெரிய பாவம் வந்து சேருமாம். ஆனா, அவனுடைய இப்போதைக்கு இருக்க நிலைமை, அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற நிலைமை மனநிலையில இருக்கான். அதனால நான் இப்ப சொல்லி அவன் அத கேட்கலைன்னா, அவனுக்கு தான் நெறைய பாவம் வந்து சேரும். அதனால நான் சொல்லாம இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. அப்படின்னு சொன்னாராம். அப்போ உ இரையாகப்பட்டது என் பல விதங்கள்ல எப்படி எப்படியோ யோசிச்சு நமக்கு அந்த அந்த விஷயங்களை வந்து நடத்தி குடுக்குறாங்க. அது நமக்கு தெரியாததுனால எனக்கு இப்படி நமக்கு வந்து ஒருவேளை குறை மட்டும் தான் சொல்லத் தெரியுமோ? அப்படிங்கிற நெனைக்கிற அளவுக்கு இந்த குரு வந்து நமக்கு வந்து அந்த அருளை கொண்டாந்து சேர்த்துர்றாங்க. அப்படி ஒவ்வொரு அனுபவத்திலும் இப்படி ஒவ்வொரு அனுபவம் குடுக்க அந்த மனமானது என்ன ஆயிடுது? அப்ப குரு நமக்கு என்ன பண்ணாலும் அது நம்மளுடைய நல்லதுக்குங்கிறது ஒரு ஒரு நங்கூரம் போட்டது போல நம்பிக்கையாக அங்க நிற்குது. அதனால தான் இங்க இறைவன் வந்து விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுல கூட ஏதோ ஒரு விட்டுட்டு போனதுலயும் சரி, இன்னும் வந்து தன்னை அழைத்துக் கொள்ளவில்லைங்கிறதுலயும் சரி, ஏதோ ஒரு உண்மை அதுல இருக்குங்கிறத அ சொல்றதுக்காக தான் நானும் என் பொய்யும் வெளிப்போந்தோம். இங்கேயே தங்கி போயிட்டோம்ப்பா. நானும் என் பொய்யும் இருக்கோம் பாரு. எங்கள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா. இதுல 8வது பாடல் அணு அணு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அணு பாடுங்க. அழுகேன் நின்பால் அன்பாமாய் மனமாய் அழ் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அனு. அடுத்தது 9வது பாடல். பணிவார் பிணி தீர்த்தருளி. வணங்குபவர்களின் பிறவி பிணியை தீர்த்து உன் திருவடியை தருகிறாய். அது எனக்கு கிடைக்காது என்றால் மூங்கில் போன்ற கடின மனமுடைய என் வினைகளை பொடியாக்கி உன் குளிர்ந்த பாதங்களை விரைந்து அருள்வாய். அந்த பரம்பொருளானது பிணி தீர்க்கிறது அப்படின்னா 3 விதமான பிணி உண்டு அப்படின்னு வேல்மாறல்ல பார்க்கிறோம். உடலுக்கு வரக்கூடிய பிணி, மனதிற்கு வரக்கூடிய பிணி, உயிருக்கு வரக்கூடிய பிணி. உடலுக்கு வரக்கூடிய பிணி நமக்கு தெரியும். மனதிற்கு வரக்கூடிய பிணியானது என்னது? 6 குற்றங்கள் சொல்றாங்க. 6 விஷயங்கள் சொல்றாங்க. காம, குரோத, மோக, லோப, மத, மாத்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. காமம், குரோதம், மோகம், மதம், லோபம், மாத்சரியம். மாத்சரியம் பொறாமை.
இதுல வந்து முக்கியமா 3 தான். காமங்கிறது ஆசை. ஆசையே அதீதமாக ஆச்சுன்னா அதுதான் மோகமாக மாறுது. கோபமே ரொம்ப மோசமாக ஆச்சுன்னா அதுதான் குரோதமாக மாறுது. லோபம் அப்படின்னா தேவைக்கு மேல அதாவது ஒரு லக்ஸரி அப்படி சொல்லலாம். ஆனா லோபம்ங்கிறது வந்து இன்னும் இன்னும் சரியான மீனிங் எனக்கு சரியா சொல்ல தெரியல. மாத்சரியம் அப்படிங்கிறது பொறாமை. சோ இந்த 6 விஷயங்களும் தான் நம்மளுடைய மனதிற்கான அழுக்குகள். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த இந்த வாழ்க்கையே நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலை தானே. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த 6ம் நம்மளை வந்து அண்டாமல் இருக்குமாறு நம்ம கான்சியஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6ஐயும் நீக்க வேண்டும். அப்ப சாமி கும்பிடுறதுனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறத விட எதை இழந்தோம் அப்படின்னு ஆஹ் குருமார்கள்ல ஆதிசங்கரருடைய பாடல்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். எதை இழந்தோம் அப்படின்னா இதெல்லாம் இழக்கிறோம். காம குரோத மோகம் லோபம் மத மாத்சரியம் இதையெல்லாம் இழக்கிறோம் அப்படிங்கிறது வருது. முதல்ல இந்த அழுக்கை நீக்குவது, இந்த கண்ணாடியில் அழுக்கு படிந்திருக்கு. எங்கேயும் இந்த சூரிய கதிர்கள் இருக்கு. அதை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியும் நம்மிடம் இருக்கு. ஆனா இந்த கண்ணாடி எல்லாம் மேல வந்து அழுக்கு படிஞ்சிருக்கு. என்ன அழுக்கு படிஞ்சிருக்கு? இந்த மனதிற்கான அழுக்கு. அதுக்கு மேல 4 கரணங்கள் இருக்கு. என்னென்ன? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி நம்ம வரணும். அப்ப இந்த அழுக்கெல்லாம் அது மேல படிஞ்சிருக்கு. அப்ப இந்த அழுக்கெல்லாம் களையணும். இதெல்லாம் முன்னாடியே மத்த நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும், அது சரி பண்ணணும். அப்ப அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மலைப்பா இருக்கும். இது எப்படி பண்றது? இதை எப்படி பண்ண முடியுமா? அப்போ ஒரு சில சமயம் வந்து சரி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய தன்மையும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க மாணிக்க வாசகர் அழுதால் உன்னை பெறலாமே, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியலன்னு சொன்னா அவரே பண்ணி கொடுத்துருவாருப்பா அப்படிங்கிற அந்த சொல்யூஷனை தான் நமக்கு எவ்வளவு அழகா இந்த பாடல்கள்ல நமக்கு சொல்றாரு. பணிவார் பிணியை தீர்த்து உன் திருவடியை தருகிறாய், அது எனக்கு கிடைக்காது என்றால் அந்த மாதிரி எல்லாம் உன்னை பணிந்தவர்களுக்கு உயிர் பிணியே நீ தீக்கிற, இந்த பிறவி பிணியே நீ தீக்கிற. அப்படி அதை உனக்கு கொடுக்க முடியலன்னா எப்போதும் உன்னுடைய பாதத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நினைப்பையாவது எனக்கு கொடு, அந்த உன்னோட சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த தன்மையாவது கொடு, உன்னை விட்டு விலகி இருக்கக்கூடிய தன்மையை எனக்கு கொடுக்காத அப்படின்றாரு. மூங்கில் போன்ற கடின மனமுடைய என் வினைகளை பொடியாக்கி உன் குளிர்ந்த பாதங்களை விரைந்து அருள்வாய் அப்படின்றாரு. இதை பார்க்கலாம். புவனா சங்கர். சிவா திருச்சிற்றம்பலம். பணிவார் பிணித்தீர்த்தருளி பழைய அடியார்க்கு உன் அணிஆர் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் திணிஆர் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து உள்ளை தாராய் பொய்த்தீர் மெய்யானே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ போனா. அடுத்த பாடல் இதுதான். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. யானே பொய். ஏன்னா இப்ப நமக்கு கூட இத சொன்னா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆனா மாணிக்கவாசகர் எப்படி அப்படி அத சொல்றாரு அப்படிங்கறதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் சொல்லும் போது யானும் பொய், ஏன்னா நீ அவருடைய ஒரே இதுதான், என்னை நீ விட்டுட்டு போயிட்ட, அப்ப என்னோடதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு, அது என்ன பொய்ங்கிறது எனக்கு தெரியல, அப்ப ஏதோ ஒரு பொய் இருக்கு அப்படின்னு. இப்ப நிறைய சமயங்கள்ல நமக்கே இறைவனோட சத் சங்கத்துல இருக்கும்போது அவரை பத்தி கதை கேட்கும் போது அப்படியே உள்ளமெல்லாம் உருகி அதே இதுலயே போகும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே மாறி வேற ஒரு இதுல நம்ம மனசு ரொம்ப அழகா போய் அதுல அப்படியே இவ்வளவு நேரம் நம்ம இறை சிந்தனையில இருந்தோம் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம வேற எக்ஸ்ட்ரீம்ல நம்ம மனசு வேலை செய்யும். உடனே இதுல இருந்து வெளியில போனவனே வேற ஒரு மாதிரி வேலை செய்யும். அப்போ நல்லாவே நமக்கு புரியும், ஓ நம்ம அப்ப இது பண்ணது பொய்யா இல்ல இப்ப இது பண்றது பொய்யா அப்படின்னு. சோ அது நம்மளால கூட ரிலேட் பண்ணிக்க முடியுமா என்னவோ. ஆனா இங்க மாணிக்க வாசகர் சொல்றதுதான் பெரிய விஷயமா இருக்கு. யானே பொய், ஆனா அத கூட ஒத்துக்கலாம். நான் என்பது பொய், நான்கிறது மாயை தான், என் நெஞ்சும் பொய். இப்படி எடுத்துக்கொண்டோமானால் நான்கு மாயை தான். இந்த மாயை வச்சுதானே இந்த உலகத்தையே அவர் வந்து இயக்குகிறார். அப்போ நான்கிற அந்த மாயை வைத்துக்கொண்டுதான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். இப்ப இதே யோகிராமையா கிட்ட வந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க,
நீங்க தான் சொல்றீங்கல்ல, எல்லார்கிட்டயும் இறைவன் இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. எல்லார்கிட்டயும் இறைவன பார்க்க முடியுதுன்னு சொல்றீங்க. அப்போ உங்களால இறை அ அந்த இறைவனோட கலந்து இருக்க முடியுது, ஆம் பண்ண முடியுது. ஏன் எங்களால பண்ண முடியல அது? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து யோகிராமையா சொல்றாரு, ஃபாதர் வந்து நேரடியா என்னை வந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். மத்தவர்களை எல்லாரையும் நான் என்கிற தன்மையில் இயக்கிக் கொண்டிருக்கிறார். மத்தவங்க எல்லாரும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்களெல்லாம் இயக்குறார். ஆனா யோகிராம் ஐயாவோட மகான்களோடது குருமார்களோடது அங்க அவர்களுக்கு நான்கிறதே ஒண்ணு கிடையாது. ரமணருக்கு மனம் என்ற ஒன்றே இல்லைங்கிறது அவருடைய அக்ஷரமண மாலையிலையும் அவர் சொல்றார். மனங்கிறது கிடையாது அந்த இடத்துல அப்படிங்கிறார். அப்ப அவர்களுக்கு சிந்தனை மனம் எண்ணம் இல்லைங்கிறது எப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை புரிய வைக்கவோ சொல்றதுக்கோ எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட என்னுடைய இந்த உடலின் மூலமாக இறைவன் நேரடியாக ஃபாதர் நேரடியாக இயங்குகிறார். மத்தவங்க எல்லார்கிட்டயும் நான்கிற தன்மையை கொண்டு இயங்குறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நான்கிறது தான் மாயை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குரு சொல்ல வர்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த நான்கிறதே மாயை தான். நம்ம தான் புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அந்த நான் நம்ம தான் புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அதனாலதான் அது பொய்ன்னு சொல்லிட்டோம்னா, ஒருவேளை அது நம்ம உணர்றோம். இப்ப தெரியுதோ தெரியலையோ, ஆனா அத பொய்ன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம்னா, ஒருவேளை என்றோ ஒரு நாள் நமக்கு தெரிய வரலாம். அப்போ இந்த இடத்துல மாணிக்கவாசகர் சொல்றது அந்த நான்கிறது மாயை, நெஞ்சம்ங்கிறது மாயை, அன்புங்கிறதுமே மாயை தான், எல்லாமே மாயை தான். அவனை அடைவது மட்டும்தான் மெய் அப்படிங்கிற கருத்துலையும் கூட எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. சோ யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. எல்லாம் பொய்யா இருக்கட்டும், நீ மெய்ப்பொருள், அவன் மெய்ப்பொருள், எல்லாமே நான் வச்சிருக்கிறது எல்லாம் பொய் தான். ஆனாலும் அழுதால் உன்னை பெறலாம், உன்னை பெறலாமே அப்படின்ட்டாரு. அழுதால் உன்னை பெறலாமே, அதுதான் இங்க தீர்வே. தேனே அமுதே, அப்புறம் கொஞ்சி கெஞ்சி கேட்கக்கூடியதான். தேனே அமுதே கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே என்று. சால நாகப்பனாச்சி. சால நாகப்பனாச்சி சைன் அப் பண்ணியிருந்தாங்க. ஆச்சி பாடுங்க ஆச்சி. எனக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டேன். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே அருளாயடியேன் உனை வந்து உருமாறே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. முருகப்பன். Yeah. Thank you, Meena. So today I'll be singing a couple of lines from Manikavaskar Peruman அருளிச் செய்த குலாப்பத்து 40வது திருப்பதிகம் தில்லையில் அருளியது, followed by the பிரார்த்தனை song. ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என்ன தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனித்தடியேன் ஆடுங்கூலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. துடியேறிடு கிடை தூய்மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் என்னை தனதால் முயங்குவித்த அடியன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் கலைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதழிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. குறியும் நெறியும் குணமும் இலார் குழங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்று என்னை செரியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்மை வரிமுளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் துருப்பணிகள் செய்வெனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். பிரேயர் சாங். குழைத்தப்பத்து திருப்பரந்தூரில் அருளியது.
குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வாழ்த்து. வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக செய்வ நன்னெறி தான் தலைத்து ஓங்குக தெய்வவென் திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போலே எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்தர் செங்கோலும் வாழ்க தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க வாதவூர் இறைபுராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க பிழைப்பொருத்தல் கல்லாப்பழையும் கருதாப்பழையும் கசிந்துருகி நில்லாப்பழையும் நினையாப்பழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பழையும் துதியாப்பழையும் தொழாப்பழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். Meena, you have time for question, Meena? ஒரு நிமிஷம் தியானத்துல இருந்துடலாம் ஆச்சி. Oh, sorry. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எஸ் ஆச்சி சொல்லுங்க. Yeah, no, I'm just thinking இது வந்து இந்த பதியத்தோட டைட்டில் தலைப்பு வந்து ஆனந்த பரவசம், ரைட்? பட் இதுல வந்து அவர் வந்து மாணிக்கவாசகர் வந்து உரி உரி ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு அரட்டுறாரு இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோ. ஆனால் ஐம் லுக்கிங் அட் த மீனிங் இன் திஸ் ஆனந்த பரவசம் பேரின்ப அனுபவத்தில் தன்னை மறந்திருத்தல் ஆனந்த பரவசமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இது எக்ஸாக்ட்லி இதேதான் எனக்கும் இந்த நினைப்பு வந்தது. அப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு இது பத்தினி பாவம் தானே, அதனால நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒய்ஃப் வந்து அதாவது ஹஸ்பண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வெளியில போறாங்கன்னா அப்போ விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறதுல ஒரு அழுகிறது ஒண்ணு. இன்னொன்னு அவங்கள வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கறதுல அந்த ஆனந்தத்துல அவங்களோட இருந்த அந்த நினைப்ப நினைச்சு இன்னும் அப்படியே இருந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சு அழுகக்கூடிய அந்த பரவச நிலை அப்படி எடுத்துக்கலாம். அப்படிதான் எனக்கு இத மேட்ச் பண்ண முடிஞ்சது. அதாவது அதனாலதான் ஸ்டார்டிங்லயே சொல்லும் போது அந்த ஆனந்த கண்ணீர்னு சொன்னோம். ஏன்னா அவரோட இருந்த நிலையில இருந்துட்டு இன்னும் சேரணும். ஆனா அவர் நிலையிலேயே தான் இருக்காரு. இந்த கருணை இப்போ இந்த மகாபெரியவர் நம்ம டிவோட்டி ஸ்டோரி எல்லாம் பார்த்தோம். அப்ப பெரியவரோட கூடவே இருக்கும்போது இருந்த நினைவுகள், ஒருவேளை பெரியவர் சித்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த அடியார்களோடது என்னன்னா அந்த நினைவுகள் தான். இப்ப அந்த டிவோட்டிஸ் எல்லாரையும் கேட்டோம்னாலும் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறது எல்லாமே அந்த நினைவுகள்ல தான் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சாயப்பா வந்து
ஒரு டிவோட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. நீ எப்ப கூப்பிட்டாலும் நீங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. நான் இந்த உலகத்துல உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படி சொல்லும்போது, இல்ல நீ எப்ப என்னைய நினைச்சாலும், உனக்கு எப்போ உதவி வேணும்னாலும் நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை இன்னைக்கு வரைக்கும் சாயப்பா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத அந்த டிவோட்டி வாயால சொல்றத சாய் சச்சரித்திரத்துல போடுறாங்க. அப்ப அது மாதிரி தன்னுடைய அடியார்களுக்கு அந்த இத அவர் குடுக்குறாரு. அப்ப நான் வருவேன், நான் இருப்பேன். இங்கேயுமே கூப்பிட்டோன்னு அவர் வந்து கூடவே இருக்கக்கூடிய தன்மை தான். இப்ப இங்க மாணிக்கவாசகருக்கு என்னன்னா, அந்த இந்த உடல் வேண்டாம், அங்க கலந்தரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அ கெஞ்சலாகத்தான் வந்து இத சொல்றாரே ஒழிய, அந்த பரவச நிலையில எந்த விதமான அந்த ஆனந்த நிலையில எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது. ஆனா இதே இதே இதத்தான் நானும் இந்த பாடல் ஃபுல்லா படிச்சு முடிச்சோனே நான் அதத்தான் நெனச்சேன். ஆனா, இப்ப எப்படி அவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னு சொல்லி தானே பொய்யும் நாங்களும் இங்க இருந்து போனோம். அப்படி இப்படி சொல்றாருல்ல. அது மாதிரி அது ஆனந்த பரவச நிலையாத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன்ல வச்சு நான் சொல்றேன். Yeah. சோ இவ்வளவுதான் என்னால There must be a deeper meaning. ஆ, yeah. I couldn't get. I'm saying எல்லா பாட்டுலையும் வந்து ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் சொல்றாரு, சிவபெருமான் சொல்றாருல்ல, அதுக்கப்புறம் வந்து நான் வேணும் தான் உன்னை விட்டுட்டு இது பண்ண, நீ வந்து என்னை வந்து தில்லையில வந்து பாரு, அப்போ நான் உன்னை ஆட்கொள்றேன்னு சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் நீ என்னுடைய புகழ என்னை பற்றி பாட்டு பாடிட்டு போ, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன். அதுவும் கரெக்ட்டா எனக்கு சரியா தெரியல. இந்த டைட்டில் எல்லாம் அப்புறம் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. ஆ, அது சரியான்னு எனக்கு தெரியல. டைட்டில்ஸா? ஓ, சரி சரி சரி. வேற யாரும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா கொடுத்தாங்க, அப்புறம் நாட் தான் பை தொகுத்து மாணிக்கவாசகர். வழங்குனதுன்னு சொல்லப்படுது. ஆனா அது நம்ம ம் இன்னும் கொஞ்சம் சரியா பார்க்கணும். எனக்கு சரியா தெரியல. அப்படிதானா? ம் ஒரு நிமிஷம் I இருங்க. look at the book I have, but ஏகப்பண்ணன் might have a little bit ஆமா, more. ஐயாவுமே சொல்லியிருக்காங்க. அதாவது சிவபுராணம் மட்டும் தான் சிந்தை மகிழ சிவபுராணம் தனியும் அது பேரே அவங்க சொல்லியிருப்பாங்க. ம் மற்றதெல்லாம் பின்னாடி வந்தவங்க தான் வச்சிருப்பாங்க பேரு அப்படின்னு ஓ, சொல்லுவாங்க. சரி சரி. பெரிய புராணத்துக்கு அப்புறம் அவங்க அது இப்போ இது எழுதியிருப்பாங்களோ. அது ம் தொகுத்து வழங்கினவங்க கொடுத்த பேர் டாபிக்ஸ். ம் அது வந்து அநேகமா சங்க மரபுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்க தமிழ் பாடல்கள்லாம் தலைப்பு வந்து பின்னாடி போடப்பட்டதுதான். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அந்த பாட்டுக்கும் அவங்க அது சொல்ற அவங்க ஒரு இது கொடுத்திருப்பாங்க டைட்டில் மாதிரி, அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதோட இன்னொன்னு என்னன்னா, சங்க பாடல்கள்ல வந்து இப்போ அது வந்து எல்லாமே தலைவன் தலைவி இல்லையா, அதனால ம் தலைவன் போன அப்புறமாட்டி தலைவி வந்து சில இடங்கள்ல பொறுமையா ஆற்றி இருப்பா. அது ஒரு வகையான பாடல். இன்னொன்னு வந்து ரொம்ப இறங்கி இருக்கிறது, அதாவது ரொம்ப மனசே கேட்காது அந்த மாதிரி இறங்கி இருக்கிறது. இப்ப இந்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையே இல்லை. இவர் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாரு இல்லையா, வந்து நான் என்னை திருப்பி விட்டு போயிடுவேன், போயிட்டீங்களேன்னு. போயிட்டீங்க ஆனா நான் திருப்பி வந்துடுவேன், மீனா சொல்ற மாதிரி கரெக்ட் அதே கரெக்ட். அந்த மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் எனக்கு தோணுது. அதான் அது இதே கேள்வி எனக்கும் இருந்துச்சு. ஆச்சு, நல்ல வேளை நீங்க கேட்டீங்க. ஆனா நான் லைக் அது நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் ஏதாவது மீனா சொன்னேன் யோசிச்சேன் நான். ஏன்னா தேங்க்யூ மீனா. ஐ லெஃப்ட் எடுத்து அந்த பரவசனம் போட்டிருக்கேன். சரி, சாங் வந்து டியூன் சரியாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். நார்மலாக சாலாச்சியோட திருவாசகம் முற்றுதல் பண்ணையில். பட் இது வந்து தட்ஸ் ஐ திங்க் ஒன்லி வேஸ் இரங்கல்லையும், ஆனால் ஒவ்வொரு இதுலையும் கடைசிலையும் அந்த தேனே கனியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல, அந்த இதுலேயும் அவருக்கு வந்து அவரோட ஐ ரிமெம்பர் ஒன் சாங் ஃப்ரம் திருச்சோதரத்துலேருந்து அந்த இதுதான், யானே ஓர் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தென் இல் நான் தவம் செய்தேன் அருள் செய்தான் தவம் செய்தேன். அவன் அருளால் தான் என்னால் தவமே செய்ய முடிஞ்சது. அப்புறம் ஊனாரும் உடல் வாழ்க்கை ஒருத்தண்டை வெறுத்திடுவேன்னு சொல்லி முடியும். ஸோ ஹி சேஸ் ஒவ்வொரு இதுலையும் அதை பிரித்து பாடுவார். அந்த ஓதுவார், தேனாய் அமிர்தமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தவம் செய்தேன் அருள் செய்தான் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு பாடுவாங்க. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் வாட் இட் இஸ். ஐ திங்க் உருகி பாடுறது தான் எனக்கு. கண்ணீர் வந்து நான் இது பண்ணேனாக்கா நீ வந்து என்னை பார்ப்பேன், அதில் எதுனா எல்லாத்துலேயும் எல்லாம் கரைஞ்சு போயிடுது. அதுதான் ஆனந்த பரவசம். ஐ கேன் ஒன்லி திங்க் லுக் அட் இட் தட் வே. நம்ம காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லி பண்றோம்.
கரெக்ட் ஆச்சு. ம். அண்ட் நீங்க அன்னைக்கு பாடி அனுப்பும் போதே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வரிகள் தான் என்னையும் ரொம்ப ஈர்த்துச்சு. தவம் செய்தேன் அருள் செய்தான், அருள் செய்தான் தவம் செய்தேன். அது ம். வந்து இதையே வந்து ம், யோகிராமையோடதுலயும் சொல்றாங்க. அதாவது நாமம் வந்து தேவகி அம்மா சொல்றாங்க, ஷி இஸ் த டிசைபிள். இப்ப ம். இருக்காங்க. ம். அவங்க சொல்றாங்க வந்து யோகிராமையோட அவர் சொல்றது என்னன்னா, இந்த பிச்சைக்காரன் வந்து எந்த கோயில் எதுவும் கட்டவில்லை. இப்போ ஒவ்வொரு குருமார்களுடைய இது வந்து ஒவ்வொரு இது இருக்கும். பெரியவா வந்து மடாதிபதியாக இருந்தார். ஸோ அந்த ஆச்சாரங்கள் அது எல்லாமே அனுஷ்டிச்சு அது போல அந்த நெறியாக அதை வந்து கொண்டு கொண்டு சென்றவர். அது போல வந்து இப்படி ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அப்ப இந்த பிச்சைக்காரன் வந்து கோயில் கட்ட வரல, இது புத்தகம் கொடுக்க வரல, ஆனா ம். நாமம் மட்டும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாமத்தை ம். மட்டும் கொடுக்கிறேன் அப்படின்னு. அவருடைய இயற்பெயர் வேறவாக இருக்கு. ம். அவர் தீட்சை வாங்கி இந்த நாமத்தை, அதாவது நம்ம இப்ப அந்த மந்திர தீட்சை எல்லாம் ஒரு குரு கிட்ட இருந்து தீட்சையாக பெற்றுக்கொள்ளணும். அன்னைக்கு அந்த தீட்சையை பத்தி சொல்லும் போது 4 சொன்னேன், ஒரு தீட்சையை விட்டுட்டேன். அது ரொம்ப முக்கியமான தீட்சை, 5 தீட்சை. அது திருவடி தீட்சை. ம். மாணிக்க வாசகர் சிவபெருமான் திருவடி பண்ணது ம். திருவடி ம். தீட்சை தான். ரைட். மகாபெரியவரே வந்து தன்னுடைய எந்த துளசியை கொடுத்தா தன்னுடைய தலையில வச்சுக்குவாராம், ம். ருத்ராட்சத்தை கொடுத்தா தன்னுடைய தலையில வச்சுக்குவாராம், அட்சதையை கொடுத்தா தன்னுடைய தலையில வச்சுக்குவாராம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போ, ஆம், என்- என்னுடைய தலையில எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ம். அப்போ ம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்குத்தான் நான் எல்லா பூஜையும் செய்கிறேன், அதுதான் அந்த தலையில வச்சுக்கிறது அப்படின்னு. அப்படி அற்புதம். அவர்கள் எல்லாம் திருவடி தீட்சை பெற்றவர்கள். இப்போ இங்க வந்து தேவகி அம்மாவுக்கு அப்ப அந்த நாமத்தை தான் எல்லாரையும் சொல்ல சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து அந்த நாமம் விடாம சொல்லணும்னு ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா, நைட்டு முழுக்க உட்காந்து அந்த தூங்காம சொல்லணும். இப்ப நம்ம சிவராத்திரிக்கு ம். பண்ணணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி அவங்க தூங்காம சொல்லணும்னு அந்த தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு வாயில நெல்லிக்காய், ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு ம். ம். அப்படிலாம் சொல்லி ஒரு நைட் ஃபுல்லா சொல்லிடுறாங்க. ஒரு 20 hours கிட்டத்தட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா, இப்ப பகவான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. நம்ம சொன்னோம்னா அதை எப்படி பிளஸ் பண்ணுவாங்கன்னுங்கிறத அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வந்து பாக்குறதுக்காக வந்து சொல்றாங்க. ஆம், பகவான் நான் இந்த மாதிரி 20 hours நான் வந்து நாமம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே யோகிராமையா அப்படி கையை இப்படி இப்படி காமிச்சாராம். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு காமிச்சாராம். அது ம். பார்த்தோன்னே பயங்கர டிசப்பாயின்மெண்டா இவங்களுக்கு. என்ன என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையே, ம். என்ன தப்பா இருக்கும் அப்படின்னு. இவங்க எப்படி டிசைபிள்னா, அதாவது நான் இவ்வளவு பண்ணேன், நீங்க அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னு இப்ப நான் சத்யா இந்த இடத்துல இருந்தா எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகியும் கோவம் வந்து கொஞ்ச நாள் விலகி இருந்துக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட ஆளுதான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஏதோ தப்பு பண்ணிட்டப்ப என்ன தப்பு பண்ணோம்னு தெரியல, என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையேன்னு. அப்புறம் தான் அத நான் சொன்னேன், அத நான் நினைச்சா, அதாவது நம்ம நினைச்சு சொல்ல நான் முடியாதான், நினைச்சு அத ம். வந்து இறைவன் நினைச்சாதான் அத நம்ம சொல்ல முடியுமா. அந்த ஃபாதர் அவரை திங்க் பண்ணாதான் நம்மளால அவருடைய நாமத்தையே சொல்ல முடியுமா. அப்போ ஃபாதர்ஸ் கிரேஸ்ல நான் 20 hours வந்து அந்த நாமத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு இல்லாம நான் சொல்லிட்டேங்கிற நினைப்பு வந்துருச்சுல்ல, அப்போ ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறாராம் ம். ம். சிவராமியா. ம். அப்போ Yeah. அதுதான் இந்த லைன், தவம் செய்தேன் அருள் செய்தான். அப்ப நான் தவம் இருந்தேன், அவன் வேணும்னு நான் தவம் இருந்தேன், அப்ப அவன் எனக்கு அருள் கொடுத்தான், அருள் செய்தான். அருள் அவன் அருள் செய்தான், செய்தனால அவன் அருள் அருள் செய்தான், அதனாலதான் நான் தவமே செஞ்சேன். அந்த கரெக்ட். முதல் லைனுக்கு ம். போயிட்டாரு. ம். ம். அருள் செய்தான், Yeah. அதனாலதான் நான் தவமே செய்ய முடிஞ்சது என்னால அப்படின்னு. ஆமா. So, இப்போ டைரக்டா இந்த வரிய படிச்சா அப்படி புரியுமான்னு தெரியல. ஆனா யோகிராமையோட அந்த இதை கேட்டுருக்கு உங்களோட பாட்டை கேட்கும்போது ஐ கேன் ரிலேட் இட் சோ ஈஸிலி. அதனாலதான் சொல்ல வந்தேன், இது எல்லாமே குருவோட கிரேஸ் தான். ஆமா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்கல்ல. பட் பிலீவ் இட் ஆர் நாட், பட் திஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அவன் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த நிறைய சிவ எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு நாள் பூரா. அந்த எஸ்பெஷலி வேண்டத்தக்கது அறிவோனி, அது வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் கோயிங். இட்ஸ் a great job. Thank you, Meena. தேங்க்யூ Wonderful. தேங்க்யூ. முருகனோட வாய்ஸ் நானும் அதான் இப்ப காலையில எந்திரிக்கும் போதே அந்த வேண்டத்தக்கது அறிவோனி அந்த சாங்கோட அந்த டியூன்ல தான் எந்திரிக்கிறோமே. கரெக்ட். சோ நடுவுல எல்லாம் நினைக்கிறது இல்ல, அது இதே வார்த்தை நான் அன்னைக்கு முருகப்பன் அன்னைக்கு பார்க்கும் போதே சொன்னேன்.
So, ரொம்ப யா ரொம்ப such a நன்றி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லைன்ஸ். அது வந்து உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதே இல்லை அப்படி. அது வேண்டுதா எல்லாத்தையும் நீ தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கடவுள் தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். இதில் எல்லாத்துலேயும் அரட்டுறாரு, நான் உன்னோட மற்ற அடியாரோட உன்னோட வந்து நான் சேர முடியலையே அப்படின்னு. பட் அது சொன்னதுக்கும் அதுக்கும் வந்து நாங்கிறது இல்லை, என்னோட இது அன்பு வந்து பொய்யோ, ஏதோ ஒரு தவறு ஏதோ நடந்திருக்குது, பூரா மெய்யா இருந்திருந்தா நீ என்னை ஆட்கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவர் கொடுக்குறாரு. அவரே உட்காந்து அவருக்கு சொல்றதை எழுதுறாரு. சிவபெருமானம். தேங்க்யூ அச்சி சிவா தேங்க்யூ திருச்சிற்றம்பலம். நாளைக்கு தேங்க்யூ. பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் மீனா. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ 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 மீனா. தேங்க்யூ. நன்றி அச்சி. நன்றிப்பா.